வணக்கம் மக்களே. இந்த சண்டே அதுவுமா சரி எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பச்சைமலை கோயிலுக்கு போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில், அப்புறம் காளி கோயில், அப்புறம் முருகர் கோயில் இருக்குது. முருகன் கோயில் போகிறது வந்து பெரிய அட்வென்ச்சரஸாக இருக்கும். சரியான படி இருக்காது, வழி இருக்காது. அதனால் பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என் பையனை கூப்பிட்டு வந்திருந்தேன். அதனால் வந்து முருகன் கோயிலுக்கு ஏறி போகிறது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி காளி கோயில் வந்து வெள்ளிக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி விசேஷ நாட்களில் தான் திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஈஸ்வரன் கோயிலுக்கு மட்டும் வந்திருந்தோம். மேலே போயிட்டு சிவனை பார்த்துட்டு, இது பாருங்கள் இந்த கோபுரம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இங்கே ஒருத்தர் நாங்கள் யாரும் தூக்கிட்டு போகக்கூடாது, அவராக தான் படியேறுவேன்னு ஏறிட்டுருக்காரு. ரொம்ப போராட்டமாக போராடி ஏறிட்டுருக்காரு பாவத்தை. இந்த கோயில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே அகத்தியர் சிலை வச்சுருக்காங்க இந்த சைடில். அப்புறம் இங்கே வந்து சிவன், முருகர், விநாயகர், அப்புறம் அம்மன் வந்து அனுசுயா தேவின்னு சொல்லிட்டு அம்மனோட பேர். ஸோ இந்த கோயில் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த மலைக்கு மேலே படியேறியும் வரலாம். இந்த சைடில் வண்டி வரத்துக்கு ஒரு வழியும் இருக்குது. சரி, போகும்போது வண்டி வர வழியில் இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே நிறைய வந்து இந்த குப்பையெல்லாம் போட்டு இந்த மலையை வந்து கொஞ்சம் பழுதுபடுத்துகிறாங்க. இந்த கார்ப்பரேஷன் வந்து இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பண்ணால் அந்த மலையை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.